வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் சத்விதா. உங்களோட பேர்? எலைனா. நான் ஆசிரியராக இருக்கிறேன். ஜெனிட்டா என்ற பேர். உதிதா. நாங்கள் வந்து தமிழீழ விடுதலை போராட்டக்கான காரணங்கள் இங்கே வச்சிருக்கிறோம். முக்கியமானது என்னென்றால் சிங்களாக்கள் வந்து எங்களுடைய உரிமை, கல்வி, காணி நிலங்கள், வளங்கள் எல்லாம் பறித்து விட்டுவினோம். இந்த வளங்கள் என்னென்றால் இந்த செழிப்பான இடங்கள் தமிழாக்களை துரத்தி சிங்களாக்கள் அவைந்த மக்களை குடியேற்றினர். இது வந்து ஏன் செய்து வேணும் என்றால் எங்களுடைய இனத்தை அழிக்க செய்ய இதெல்லாம் செய்திருக்கிறாங்க. ஆங்கிலேயர் வந்து இலங்கை சிங்களாக்கள்கிட்ட சுதந்திரத்தை கொடுத்த பிறகு இது தொடங்குது. நாங்கள் இங்கே வந்து காரணத்தை துவங்குறோம் 1956 தான் நாங்கள் எங்களுடைய இதை காட்டுறோம். இப்போ முக்கியமானது என்னென்னா, இப்போ சத்வி சொன்ன காரணங்கள்லாம் அதை தான் தொடக்கி விட்டது. அப்போ நாங்கள் நாங்களும் சும்மா இருக்கேல, நம்ம மக்களும் கதைச்சு பார்த்தாங்க. அமைதி போராட்டங்கள்லாம் நடந்தது. ஆனால் அந்த அமைதி போராட்டங்கள்லாம் நடக்கல. அங்கே இருந்த ஆக்களெல்லாம் கொண்டு போய் டோர்ச்சர் பண்ணி கொண்டனர். அப்படிலாம் நடந்தது. இப்போ நாங்கள் வேறு அக்ரிமெண்ட்ஸ்லாம் இருந்தது. அதுக்கெல்லாம் நல்லா போனது. ஆனால் அதை கிழிச்சு திருப்பி அதை விட்டுட்டாங்க. அதால் நம்மளுக்கு ஒரு உரிமையும் திருப்பி வரையில. நம்ம பூர்வ குடியலாக இருக்கிற நாட்டுக்கு நாங்கள் எங்களுக்கு ஒரு உரிமைக்காக போராடுறதுக்கான ஒரு காரணம் வந்துது. நாங்கள் வேறு வழியிலெல்லாம் செஞ்சு பார்த்தோம். சாத்வீகமாக இவர் செஞ்ச மாதிரி ஒரு ஆயுதம் இல்லாமையும் நல்ல ஒரு அமைதியான வழியாக செஞ்சார். அப்படி கணக்காக செஞ்சுருக்காங்க. ஆனால் அது ஒன்றும் நடக்கலை. கதைச்சு பார்த்துருக்கோம். ஆனால் எங்களுக்கு அடி மேலே அடி விழுந்திருக்கு. அதுக்கு பிறகு தான் எவ்வளோலாம் நடந்து எவ்வளவு அடி விழுந்து எங்களுக்கு வேறொரு வழியும் இருக்கே இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலைக்கு வந்துது. நாங்கள் ஆயுதத்தோடு தான் திருப்பி போராடணும்னு தான் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துது. நாங்கள் சும்மா அங்கே போகலை. எவ்வளோ நடந்து எவ்வளோ காரியத்தை நாங்கள் தாங்கி கொண்டு எவ்வளோ அநியாயம்லாம் நடந்திருக்கு நம்ம ஆக்களுக்கு. அப்படிலாம் நடந்த பிறகு தான் அதெல்லாம் நாங்கள் தாங்கி கொண்டும் வேறு வழி இல்லாமல் தான் நாங்கள் பிறகு தலைவரோட ஆயுதத்தை தூக்கி போராடணும். இப்போ நாங்கள் இப்படி கண்காட்சி மூலமாகலாம் நாங்கள் காட்டுறோம் எங்களோட இதை. அதுக்கு நான் என் ஆசிரியரோட ஒப்பீனியனை கேட்குறேன். தலைவர் வந்து நிறைய காரியங்களை சாதிச்சிட்டேன். நிறைய காரியங்களை சாதித்தவர். அதே நிலைமை திரும்ப எங்களுக்கு இருக்காண்டா எங்களுக்கு இன்னும் நிலைமை மாறலைன்றது தான் உண்மை. ஏன்னா இப்போ எப்படி போயிட்டுதாண்டா எங்களோட இனத்திட்டையே நாங்கள் சில காரியங்களை கொடுத்துட்டு இழந்த மாதிரியும் இருக்குது. எங்களோட நாட்டு நிலைமையை யோசிக்க இப்போ அரசியல்வாதிகளை நம்பி அங்கே நடக்கிற அரசியல்கள் கூட தலைவர் எதிர்பார்த்த வழியில் பயணித்து கொண்டு இருக்குதாண்டா கேள்வியாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து மக்களும் காரணம்தான். அடுத்தது வந்து சூழல்கள் வந்து இப்போ யுத்தத்துக்கு பிறகு ஒவ்வொருத்தர மனநிலைகளும் வேறு மாதிரி போயிட்டு திட்டமிட அது உண்மை. என்னென்னா நீங்கள் சரியாக பயணித்தா இடையில் ஒரு கல்லை தூக்கி போட்டால் தான் நீங்கள் இடறி விழுவீங்க. ஏன்னா அப்போ அப்படி ஒரு சூழல் வந்து அங்கே ஒரு இப்போ உதாரணத்துக்கு இப்போ இளையோர்கள் வந்து இதை பற்றி சிந்திக்கவே கூடாது என்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். அது நிறைய பாவனைகள் வந்துட்டு இப்படி படிக்கிற பாடசாலைகள்லேயே நிறைய பிள்ளைகள போதை பழக்க வழக்கங்கள் இருக்குது. மற்றது எப்போ பார்த்தாலும் வீச்சறிவால் வெட்டு,
ஒரு இது இல்லாத ஒரு சூழல், ஒரு நம்மட இனத்துக்கு நாமளே பயங்கரமான ஒரு ஆக்களை மாறிக்கொண்டிருக்கிறோமோ, எங்களோட சமூகம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம்னு சொல்லலாம். அப்படி போயிட்டுது. அடுத்தது வந்து இன்னொரு பக்கம் நடக்குது. இப்படி ஒன்று நடந்ததாகவே அங்கே இருக்கிற மக்களுக்கு சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இல்லை இப்போ உதாரணத்துக்கு இப்போ இங்கே இருக்கிற இளையோர்களுக்கு இருக்கிற ஈழத்தை குறித்த அறிவு அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு இருக்குதான்னு கேள்வி கேட்டால் உண்மையாக கேள்விக்குறி இல்லை. இப்போ 1-2 பெற்றோர் அதை சொல்லுவாங்க, ஆனால் எல்லாரும் அதை சொல்லுவாங்க. ஏன்னா சில பேர் நினைக்கிறது திரும்பவும் அப்படி ஒரு சூழல் நாங்கள் இப்படி வந்ததை சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. இல்லை, நாங்கள் வந்த வழி கட்டாயம் நாங்கள் சொல்லணும். அதுதான் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்கிறது. நாங்கள் பட்ட வழியை அவங்க அனுபவிக்கணும் மட்டும் இல்லை, நாங்கள் பட்ட வழி அவர்களுக்கு தெரிந்திருக்க வேணும். ஏன்னாட்டா அவங்களுக்கும் அது வராமல் அவங்க பாதுகாப்பாக இருக்கணும். அதுக்காகத்தான் மற்றது எங்களோட வரலாறு தெரியும். ஏன்னா நாங்கள் சும்மா ஒரு ஆசைக்காக இந்த நாட்டில் வந்திருக்கையில் ஒவ்வொருத்தரும் அதான் நாங்கள் இப்பையும் சொல்கிற மாதிரி புலம்பெயர்வுன்றது ஒரு சந்தோஷமான நிகழ்வில் ஒரு மகிழ்ச்சியான விடயம் இல்லை. ஏன்னா புலம்பெயர்வு ஒரு மகிழ்ச்சியான விடயமே இல்லை. எப்பையும் நாங்கள் எங்கேயோ வேர் ஊண்டி எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை வலுக்கட்டாயமாக பிடுங்கி இன்னொரு மண்ணில் கொண்டாந்து விதைக்கைக்குள்ளே அது பெரிய வலி. அந்த கண்டுக்கு தான் அது தெரியும். அப்போ அது நீங்கள் வந்திருந்தால் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், இங்கே இருக்கிற எல்லா பெரிய ஆக்களுக்கும் தெரியும். பிள்ளைகளுக்கு அந்த வலி தெரியாட்டியும், ஆனால் பிள்ளைகளுக்கும் அந்த வலின்ற தாக்கம் இருக்குது. அவங்க புலம்பெயர் தேசத்தில் 2 கலாச்சாரம் 2 மொழி அப்படி வாழைக்குள்ள அந்த தாக்கமும் இருக்கும். அப்போ அதை நாங்கள் பிள்ளைகளுக்கு அந்த வழியை நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். அப்போ அது அங்கே இல்லை, அது தெரியுது. இப்போ எங்களோட உறவுகளும் அங்கே இருக்கிறாங்க. எங்களோட உறவுகள்கிட்ட ஈழப்பிரச்சனை, முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல், முள்ளிவாய்க்காலில் நடந்த விடயங்களை பற்றி கதைப்போம்ட்டா அவங்க அதை ஒரு முக்கியத்துவமாக அதை கதைக்கிறேன். அப்போ அப்படி போயிட்டுது. இதான் என்னுடைய சூழல். 56லேருந்து நாங்கள் இங்கே 2015 வரையும் ஒரு டைம்லைன் மாதிரி க்ரோனாலஜிக்கலாக காட்டுறோம். அதான் எல்லோரும் இப்போ பார்த்துட்டு கேட்டாங்க, கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு நாங்கள் ஆன்சர் கொடுத்துட்டு அப்படியே பார்த்துன்னு போகிறாங்க. எப்படி அவங்க பிளான் பண்ணி செய்கிறாங்கன்னு அது எல்லாத்துலேயும் அவங்க பெஸ்ட்டுண்டு இங்கே இருக்கிற நீதிபதினு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து நாங்கள் அந்த அமைதி போராட்டத்தை பற்றி போட்டிருக்கோம். இப்போ இந்த தந்தை செல்வாலாம் அதில் போட்டிருந்தது அவர் தான் அமைதி போராட்டத்தெல்லாம் காட்டினார். இதில் 1956 நடந்த அமைதி போராட்டத்தில் அங்கே இருக்கிற ஆக்களெல்லாம் அவங்க அட்டாக் பண்ணி அடித்து சிங்கள காவல்துறையால் அடிபட்டு அவங்களுக்கு பூன் பண்ணாங்க. இது வந்து எதுக்காக செஞ்சாங்கன்னா எங்களோட உரிமைக்காக தான். தமிழ் ஆக்களுக்கு இருக்கிற உரிமைகள் வேணுமென்று அவங்க போராடினர். ஆனால் இதுக்கெலாம் ஆயுதம் ஒன்றும் பாவிக்கலை, எல்லாம் அமைதியாக தான் நடந்தது. ஆனால் அதுக்கும் அடி விழுந்து பிறகு 1957ஆம் ஆண்டு பண்டா செல்வா ஒப்பந்தம் நடக்குது. அதில் வந்து காணிகள் உரிமை, அந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட உரிமைகள், எங்கள் பகுதிகளில் இருக்கிற உரிமைகள் எங்களுக்கு தேவை என்ற ஒரு தலைப்பின் கீழே அவர் அந்த ஒப்பந்தத்தை செய்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்தை பண்டாநாயக்கா கையெழுத்திடுகிறார் 2 பேரும். ஆனால் அது ஒரு புத்தபிக்குகளுடைய போராட்டத்தினாலேயும் அது கிழித்தறியப்படுறது மட்டுமில்லை, அவர் சுடப்படுறார் அவர் யார் பண்டாரநாயக்கா. அதுக்கு பிறகு டட்லி சேனாயக்கா அவரோடையும் ஒப்பந்தம் நடக்குது. ஆனால் அதுவும் சிங்கள எதிர்ப்பு நடக்குது. சிங்கள மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தோன்னா திரும்ப கிழித்தறியப்படுகிறது. பிறகு ஸ்ரீமா பண்டாரநாயக்கா இப்படி காலத்துக்கு காலம் ஒப்பந்தங்கள் எழுதப்படுது. எங்களுக்கு சுயாட்சி தருவதாக சில ஆசைகள் காட்டப்படுது.
ஆனால் அது போராட்டங்கள் திரும்ப அங்கால பக்கத்தில் வலுக்கிறதால அது எங்களுக்கு கிடைக்காமலே எல்லாம் வந்து எழுதப்படுறது ஒன்றும் நிறைவேற்றப்படாத ஒரு ஒப்பந்தங்களாகவே அது மாறி போகுது. அதுக்கு பிறகு 1971 தமிழ் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு அஹிம்சை போராட்டம் செய்தவர். ஏனென்றால் தமிழர்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு போக இல்லை ஸ்கூலுக்கு போக அவைக்கு கொஞ்சம் கஷ்டமான வேறு ரூல்ஸ் அவைக்கு வச்சுருந்தது. சிங்கள ஆக்களுக்கு அவைக்கு ஈஸியாக போகலாம் அங்கே, ஆனால் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேறு ரூல்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்காண்டி அவை அஹிம்சை போராட்டம் செய்தவர். ஆனால் இதுக்கும் திருப்பி காவல்துறையை அவையை வந்து அடித்த சாக்கோலின்னு வேறு அதெல்லாம் நடந்தது. சரி, உங்கள்கிட்ட ரெண்டொரு கேள்வி கேட்க போகிறோம். இதில் திருதான் செல்வகுமார் தானே? சிவகுமார், சாரி. இவர் என்ன செய்தவர் தெரியுமா? இவர் தான் நினைக்கிற போராட்டத்தில் முதலாவதாக அந்த சயனைட் கடிச்சு கல்விக்காக இவர் திலீபண்ணா. இப்போ இன்றைக்கு கூட பற்றி பேசினேன். நீங்கள் சொல்லுங்க பாபு. இது வந்து திலீபன். இவர் வந்து தமிழருக்கு உரிமைகளுக்காண்டி அவர் உண்ணாவிரதம் இருந்தவர். அது ஒரு 12 நாளாக இருந்தவர். அதுக்கு பிறகு அவர் செத்துட்டார். பிறகு இவர் வந்து தந்தை செல்வா. அவர் தான் அஹிம்சை போராட்டம் செய்தவர். அது என்ன ஆயுதம் இல்லாமல் போராட்டம் செய்தவர். எங்களுக்கும் தமிழருக்கு உரிமைகள் வரணும் என்று இது அவர் வந்து இது அங்கே பின்னாலும் நாங்கள் போட்டிருக்கிறோம். சிங்கள கவர்மெண்ட் போட்டிருந்தவாங்க சிங்கள மொழி அதுதான் மட்டும் இருக்கணும் என்று அப்படி ஒன்று சட்டம் போட்டுவே. சிங்களம் மட்டும்தான் தனி மொழி. அதுக்காண்டி அவர் வந்து அஹிம்சை போராட்டம் செய்தவர். தலைவர் இவர் வந்து பிரபாகரன். அவர் தான் எங்கள் இந்த தலைவர். அவர் வந்து எங்கள் இந்த விடுதலை புலிகளின் தலைவர். விடுதலை புலிகளின் தலைவர். ஆமாம், உறவுகளே, இந்த எங்களுடைய இந்த துவிச்சக்கர வண்டிகளை பார்க்கும் பொழுது எனக்கு நிறைய ஞாபகங்கள் வருகிறது. நாங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தோம் அந்த வானொலி கேட்பது. அதே போன்று இதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே என்ன சகோதரா, இந்த எங்களுடைய பலி சுமந்த இடம்பெயர்வுகள் அப்படி ஞாபகம் இருந்தது. இது நீங்கள் தான் இதுக்குரிய ஒரு வழியாக இருந்தீர்கள் இல்லையா? ஆமாம், நாங்கள்லாம் இந்த ஆண்டு 95ஆம் ஆண்டு இந்த இடம்பெயர்வு போது இப்படி ஒரு சம்பவத்தை நாங்கள் சந்திச்சுக்கிறோம். எங்களோட குடும்ப உறவுகள் அதை நாங்கள் இதில் கொண்டு கண்காட்சி வச்சுருக்கிறோம். மக்கள் உறவுகள் பார்க்கும்படியாக எளிய சமுதாயங்கள். நிச்சயமாக. ஏனென்றால் இதை விட இன்னும் அவ்வளோத்துக்கு எங்களுடைய பொருட்களை மேலே உயர்த்தணுமோ அவ்வளவு உயர்த்தி கொண்டு போயிருந்தார்கள். அதை பார்க்கும் பொழுது அந்த காணொலியை பார்த்தாலே தெரியும். இதில் நேரடியாக அந்த காணொலியை காட்டுங்கள் தம்பி. இந்த இடம்பெயர்வு தான் அதன் ஒரு சைக்கிள். நாங்கள் எவ்வளவுக்கு எங்களுடைய அத்தியாவசிய பொருட்கள், அதாவது கையில் அகப்படுகின்ற பொருட்களோடு இடம்பெயர்வு என்பது ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஸ்ரீலங்கா தேசத்தினுடைய அந்த இன அழிப்பு போரில் இது தமிழர்கள் அனைவருக்கும் மிகவும் ஒரு வலிகளை தொடர்ச்சியாக தந்த இது ஒரு பெரும் வலியை எங்கள் மனதுகளில் பதித்து கொண்டிருக்கின்ற ஒரு விடயம். இதுவும் தமிழர்களோடு கூடிய ஒரு வாழ்வோடு கூட இருந்த ஒரு இயந்திரம் என்று சொல்லலாம். ஆமாம், இயந்திரம். நிச்சயமாக. நன்றி சகோதரா. இந்த ஒரு நினைவு பகிர்வில் இந்த ஒரு நினைவையும் கொண்டு வந்தது. நன்றி, உங்களுக்கு நன்றி சொன்னது. வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேர்? நான் ஜீவா. வணக்கம். சுசித்ரா. சரி, இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு இது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் இதில் ஒவ்வொரு விடயங்களிலும் பல விடயங்கள் சொல்லுவதாக இருக்கின்றது. உதாரணமாக இந்த கைகளை எடுத்துக்கொண்டால் கூட கன விடயங்கள் இருக்கின்றது. சொல்லுங்கள். இது வந்து இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி 2009ஆம் ஆண்டு மே 18 அந்த இன அழிப்பு முடிஞ்சதுக்கு பிறகு அதை ஞாபகப்படுத்துறதுக்காக இதை செய்து அந்த தீபம் ஏற்றுறது. அதை நாங்கள் இங்கே காட்சிப்படுத்துகிறோம். இங்கே உள்ள பிள்ளைகளுக்கு தெரிய வேணும்.
நாங்களும் போய் பார்க்குறோம். அதே மாதிரி இங்கே உள்ள மக்களும் இங்கே உள்ள பிள்ளைகளும் பார்க்க வேண்டும்ன்றதுக்காக இங்கே நாங்கள் காட்சிப்படுத்திருக்கிறோம். இந்த கைகள் எல்லாமே வந்து எரிக்கப்பட்டு குண்டுகள் விழுந்து எரிக்கப்பட்டு அந்த அவலங்களை தான் நாங்கள் சித்தரிச்சுக்கிறோம். அந்த கைகள் தெத்தங்களோட இருந்ததை தான் நாங்கள் இதை காட்சிப்படுத்திக்கிறோம். நாங்கள் எரிகாயங்களோட இருந்ததை நாங்கள் காட்சிப்படுத்திக்கிறோம். இங்கே மே 18 தீபமேற்றுறது, அதையே நாங்கள் இங்கே தீபமேற்ற மாதிரியே காட்சிப்படுத்திக்கிறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் காட்சிப்படுத்திக்கிறோம் நினைக்கிறேன். இந்த எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு தாயகத்தில் இவ்வாறு தான் இடம்பெற்று கொண்டிருக்கிறது என்பது வேணுமென்றதுக்காக நாங்கள் அதையும் இதை பார்க்க வேணுமென்றதுக்காக அதை காட்சிப்படுத்திக்கிறோம். நாங்கள் சரி, இங்கே மற்ற விடயங்கள் இருக்கின்றது. நீங்கள் என்னென்ன விடயங்கள் எதிலிருந்து? நூலக எரிப்பு. சரி, யாழ் நூலக எரிப்பு. எரிக்கப்பட்ட நூலகத்தின் அமைப்பு இது. இதில் வந்து ஒவ்வொரு புத்தகங்கள் இதில் நாங்கள் தமிழ் முறைப்படி நாலடியார் இலக்கியங்கள் இதெல்லாம் சொல்லி அவையார் கொண்ட வேணும் இதெல்லாம் சொல்லி ஒரு சில புத்தகங்களை நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம். இது வந்து எரிக்கப்பட்ட நூலகம். அங்கே அதில் வந்து நிறைய புத்தகங்கள் இருந்தது. ஓலைச்சுவடி எல்லாம் அங்கே இருந்தது. பாருங்க, 1981 வைகாசி மாதம் 31ஆம் தேதி ஆணி மாதம் எரிக்கப்பட்டது. அந்த எரிக்க முன்னே இப்படித்தான் இருந்தது. அதுக்கு பிறகு இது எரிச்சதுக்கு பிறகான காட்சி. அப்போ அதில் நிறைய அழிஞ்சதுக்கு பிறகு அதில் கொஞ்சம் காப்பாற்றப்பட்டது. அதில் கொஞ்சம் எடுக்கப்பட்டிருந்தது. அதையும் வச்சு இன்னும் வேறு அந்த புத்தகங்கள் வாசிக்கார்கள் நலன் விரும்பிகள் எல்லாம் வச்சிருந்த புத்தகங்களை வச்சு பிறகு திருப்பி இப்போ இருக்குது. அது புதுசாக திருப்பி எல்லாம் புனரமைக்கப்பட்டு இப்போ இருக்குது, அப்படியே இருக்குது. ஆனாலும் அந்த பழைய புத்தகங்கள் எதுவும் அங்கே இல்லை, அழிக்கப்பட்டிருக்குது. வரலாறுகள் அழிக்கப்பட்டிருக்குன்றதை நாங்கள் இதில் காட்சிப்படுத்திக்கிறோம். இனப்படுகொலை இந்த வீடியோக்கள் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருக்கிறோம். சரி, இது ஒரு முழுமையான ஒரு நூலம். இது முழுமையான மாதிரி இது என்ன விடயங்கள் நீங்கள் இது எழுதி ஒட்டியே இருக்கு? இது இந்த தமிழர் வாழ்கிற பிரதேசங்களில் வந்து இன அழிப்புகள் நடந்தது. தமிழர் இன அழிப்பு நடந்தது. எந்தெந்த இடங்களில் மாவட்டங்களாக இருந்தாலும் அந்தந்த இடங்களில் அழிக்கப்பட்ட எத்தனை பேர் கொல்லப்பட்டவைன்றதை நாங்கள் விவரமாக போட்டிருக்கோம். இப்போ பிள்ளைகள் வந்தோ யாரும் வந்து பார்க்கும்போது பார்த்து புதுப்பினம் பிறந்தன் இந்த படுகொலைன்னு சொன்னால் நாங்கள் இதை ஓகே இது நடந்ததுக்கான பார்த்தா அவைக்கு அது விளங்குறதுக்காக இப்படி போட்டிருக்கிறோம். நாங்கள் எங்களால் இயன்ற அளவுக்கு காட்சிப்படுத்திருக்கிறோம். நாங்கள் இது தமிழ் இருப்படையில் இந்த எத்தனையாம் ஆண்டு என்னென்ன நடந்தது என்றதுக்காக விளக்கமாக இந்த புத்தகத்து மூலம் நாங்கள் மக்களுக்கு அறியப்படுத்துகிறோம். சரி, அந்த அறிமுகப்படுத்துகிறோம். இதை நாங்கள் சில குறிப்பாக இதை கொடுத்துருக்குறோம். சரியா, சிறு குறிப்பாக இது வந்து குமுதினி படகு படுகொலை வந்து 1985ஆம் ஆண்டு வெட்டி கொல்லப்பட்டது. அதை காட்சிப்படுத்திக்கிறோம் நாங்கள். சரி, நீங்கள் காலையிலிருந்து இந்த நிகழ்வு ஆரம்பத்தில் நிறைய பேர் வந்து பார்த்து செல்கிறார்கள். குறிப்பாக இளைய தலைமுறையெல்லாம் வந்து பார்த்து செல்கிறார்கள். என்ன சொல்லுறாங்க உங்களோட இதெல்லாம்? நாங்கள் விரும்பி பார்க்கினோம், ஆர்வமாக கேட்கினோம். எங்கள்கிட்ட வந்து பார்க்கும்போதே கேள்வி கேட்கினோம். அதை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அவைக்கும் அதில் தெரிய வேணுமென்றதில் ஆர்வமாக இருக்கணும். அதை நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குது. நன்றி, உங்களுடைய பணி தொடரட்டும். மேலும் பலர் வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் பாருங்கள். நன்றி, உங்களுக்கு நன்றி. நிறைய பேர் இந்த கண்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய அடுத்த தலைமுறை, 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை பிள்ளைகள் கூட பார்த்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள் உங்களுக்கு? இதன்படி அவர்கள் நினைக்கிறார்கள், எங்களை பெற்றோர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இனப்படுகொலைகள் மூலம் இந்த நாட்டுக்கு வந்து தங்களோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். இப்பொழுது முற்காலத்தில் அவர்கள் அங்கே இருந்த காலத்தில் அவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்று இதில் நடந்ததை பார்த்து கொஞ்சம் கவலையாகவும் பேசுகிறார்கள். உண்மை வரலாறு அவர்களுக்கு வடிவாக விளங்குகின்றது. இப்போ நடக்கிறது. இதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை நீங்கள் சொன்னீங்களோ, அவர்கள் நீதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தாயத்திலிருந்து மக்கள் இங்கே நிற்கவில்லை, அப்படி ஏன் ஏற்பட்டது என்ற ஒரு கவலைப்படுறார்கள். அப்படி என்றால் அடுத்த கட்டம் நீங்கள்லாம் நகர்த்த வேண்டும். இது சர்வதேச நீதியின் ஊடாக இந்த நீதி பொறுமுறை இருக்கின்றது என்பதை விளங்கப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. அப்படி கதைச்சிருக்கிறோம், பிள்ளைகளோடையும் கதைச்சிருக்கிறோம், அவர்களும் கதைச்சிருக்கிறார்கள். அப்படி ஒரு காலம் பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அது உங்களை போன்றவர்களுடைய கைகளில் தான் இருக்கின்றது. அடுத்த சந்ததிக்கு சொல்ல வேண்டும். இளையோர் அமைப்பு, அதுதான் இளையோர் அமைப்பு. இப்பவே தாங்களும் அப்படி ஒரு நிலைமை பழைய காலத்துக்கு வராமல் ஒரு புது நிர்வாகம் இதாக வர வேணும் என்று ஊக்கப்படுத்தி நாங்கள் கொண்டு போகிறோம் அவர்களை.
சரி, உங்களுடைய செயல்பாடு நன்றாக இருந்தது. ஆனால் கதைக்க பஞ்சுபட்டீர்கள், இப்போ கதைச்சிருக்கீர்கள், நன்றி. நாங்கள் இப்பொழுது இந்த வரலாற்று கண்காட்சியில் இன்னும் ஒரு பகுதி, இன்னும் ஒரு அறையில் நிற்கின்றோம். இந்த கண்காட்சி என்பது உண்மையில் தமிழில் அரசினுடைய கட்டுமானங்கள் மிகவும் துல்லியமாக காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விடயங்கள் அந்த என்னென்ன விஷயங்கள் என்ன மாதிரி காண்பிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாங்கள் ஆதாரபூர்வமாக காட்டப் போகின்றோம். அந்த வகையில் பெல்ஜியம் நாட்டில் இருந்தும் இந்த கண்காட்சிக்கு உறுதுணையாக சேர்ந்து பயணிக்கின்றார்கள். அந்த வகையில் இவர்களை சந்திக்க போகின்றோம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேர்? சிவகுமார். சிவேகா. நீங்கள் உங்களுடைய மகள் அப்படித்தான்? என்னுடைய மகள் தான். சரி, உண்மையிலேயே இனத்துக்காக நோக்கி குடும்பமாக பயணிக்க வேணும் என்பது இதுதான். தன்னுடைய மகளோடு இந்த வரலாற்றை சரியான முறையில் கடத்துகின்றார்கள். அந்த வகையில் என்னென்ன விடயங்கள் நீங்கள் இதில் காட்சிப்படுத்துகிறீர்கள் என்பதை அப்பா நிற்க மகள் அடுத்த தலைமுறை சொல்ல போகின்றது. மிகவும் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம். சொல்லுங்கள். முதலாவது நீங்கள் உள்ளுக்கு வரையக்குள்ளேயே தமிழில் வரைபடத்துக்குள்ளால தான் உள்ளுக்கு வாருவீங்க. முதல்ல தேசிய சின்னங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. எங்களோட தேசிய மலர், எங்களோட தேசிய மிருகம், தேசிய பறவை என்று ஒவ்வொன்றையும் அதை பற்றின முழு தகவல்களையும் நாங்கள் இதில் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு தேசிய பறவை செண்பகம், அது என்ன மாதிரி உணவுகளை உண்ணும், அது என்ன மாதிரி விலங்கு என்ற எங்கே இருக்கும் என்ற மாதிரி தகவல்களையும் நீங்கள் இதில் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். அது தமிழ் மொழியிலையும் ஆங்கில மொழியிலையும் இருக்குது. உங்களுக்கு எது விளங்குமோ அதில் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். அதே போன்று இங்கே வருகின்றவர்கள் நெதர்லாந்து மொழியும், நீங்கள் பிரெஞ்சு மொழியா அல்லது இந்த மொழி? நான் நெதர்லாந்து மொழியிலையும் நான் மொழிபெயர்த்து சொல்லுவேன். அடுத்ததாக இது போக்குவரத்து கழகத்துக்கான கண்காட்சி புகைப்படங்கள். இதில் ஈழத்தில் ஓடின பேருந்துகள், பேருந்து அனுமதி அட்டை, இது வந்து நுழைவாயில் உள்ளுக்க வாரதுக்கண்டு உங்களுக்கு அனுமதி தாரக்கண்டு தார ஒரு அட்டை. அது இது தமிழில் எழுதியிருக்கிற நம்பர் பிளேட், தமிழில் வாகன அட்டை என்று சொல்லணும். ஊர்தி இலக்கமா. இது மேலே வந்து இலங்கை ஸ்ரீ போட்டிருக்கும். அதுக்கு கீழே தமிழ் ஈழத்தின் தா எழுதியிருக்கும். இரண்டு நாட்டினுடைய இது ரெண்டு இடத்தையும் போய் வாரதுக்கு. இது வந்து பயண அனுமதி அட்டை. அங்கே தாயத்தில் எங்களோட தமிழில் விடுதலை கட்டுப்பாட்டில் இருக்கைக்குள்ள போக்குவரத்து செய்யும்போது இதை வச்சுருக்கணும். போக்குவரத்து எங்களோட கட்டுப்பாட்டு வெளியில் போய் வாராக்களுக்கான அனுமதி. மற்ற இது வந்து தமிழில் போக்குவரத்து கழகத்தில் போராளிகளுக்காக பயணம் செல்வது கொடுக்குற ஒரு சிட்டை. இந்த சிட்டையை வச்சு தான் அவையில் பயணம் செய்யலாம். இது இல்லாமல் போக முடியாது. இதை காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இது போக்குவரத்து கழகக்குரிய பேருந்து. ஓகே, அவன் சொல்லிட்டான். தொடர்ந்து இது வந்து தமிழில் கட்டுமானத்தில் இன்னொரு பகுதி தமிழில் வைப்பகம். தமிழ் வைப்பகத்தின் கிளைகளும் அதிൻ്റെ கணக்கு விவரங்களும், மற்றது காசோலை, மற்ற இது வந்து மண்மீட்பு நிதி மீள வழங்கப்பட்டதுக்கான ஒரு சான்று. இது வந்து தங்கத்திலான ஒரு நாணயம். இது வந்து மண்மீட்பு நிதிக்காக மக்களிடம் வந்து 2 பவுன் பெறப்பட்டு தொடர்ந்து இன்னும் ஒரு காலத்தில் அது மீள வழங்கப்பட்டது மக்களுக்காக. இப்போ அதின் நாணயமாக இது இருக்குது. தொடர்ந்து அடுத்ததாக நீங்கள் எங்களோட தேசிய கொடின்ற விளக்கம் இதில் இருக்குது. இப்போ முதலாக தேசிய கொடி உருவாக்கினதுலேருந்து அது எங்கே இருந்து அவியல் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி எடுத்தது. சோழ அரசற்ற கொடியையும் பண்டாரவன்னி என்ற கொடியையும் சேர்த்து அவியல் இந்த கொடியை உருவாக்கி இருக்கணும். இதில் ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒவ்வொரு என்னென்ன அர்த்தம் வேண்டும் இதில் வாசித்து தெரிஞ்சு கொள்ளலாம். அந்த சின்னத்தில் என்னென்ன இருக்குண்டு
முழு விளக்கமும் இதில் இருக்குது. இதுலேயும் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் விளக்கம் இருக்குது. இது நாங்கள் தொலைக்காட்சி ஏன் வச்சு நாங்கள்ண்டா தேத்த தமிழில் தேசிய தொலைக்காட்சின்ற செய்தி வந்து நாங்கள் தேடி எடுத்துனாங்க. அந்த செய்தி இதில் போட்டு முந்தி என்னண்டு அவையில் செய்தி பார்த்தவில்லைன்ற ஒரு விளக்கம் கொண்டு காட்டுற ஒரு அனுபவத்தை திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த செய்தி செய்மதியூடாக புலம்பெயர் தேசங்களுக்கு மொழிபெறப்பான தாயகத்திலிருந்து ஒரே ஒரு தொலைக்காட்சி, ஸ்ரீலங்கா தேசத்திலிருந்தே ஒரு தொலைக்காட்சி. இதில் செய்தியும் போகும். நாங்கள் இன்னொரு காணொளியும் எடுத்துனாங்க, எல்லாளன் என்ற திரைப்படத்தின் காணொளிகள், அதுவும் போனது. இது வந்து ஊடகத்தை சார்ந்த புகைப்படங்கள், உதாரணத்துக்கு நிதர்சனம் தொலைக்காட்சி, வெளிச்சம் என்ற ஒரு சஞ்சிகை, மற்றது இவியல் வந்து தமிழில் இசைக்குழு, கலை பண்பாட்டு கழகம், தமிழில் போராட்டத்தோட அவியல் இசையையும் எங்கிட்ட தமிழையும் கொண்டு சேர்க்கணுமெண்டு அவியல் இசைக்குழுவாயும் செய்தவையல். இதுவும் அதே NTT சேனல். அடுத்து இது தமிழில் காவல்துறை பற்றின புகைப்படங்கள். அதோட சேர்த்து இது வந்து மருத்துவ சேவையோட அங்கே என்னென்ன சேவைகள் செய்தவையல், அதோட என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருந்தது, வசதிகள் இருந்ததுண்டையும் நாங்கள் காட்ட விரும்பினாங்க புகைப்படம் மூலமாக. அதில் வந்து திலீவன் மருத்துவ சேவை உண்டு, திலீவன் மருத்துவ சேவை நடமாடும் மருத்துவ சேவை உண்டு இருந்தது. அது வசதி குறைஞ்ச போக்குவரத்து வசதி இந்த இடங்களுக்கு அவையெல்லாம் சென்று சேவை வழங்குறது திலீவன் மருத்துவ சேவை. அது தமிழகத்தில் எல்லா பகுதியிலும் இயங்கி வந்து இது வந்து மூதூர் பகுதிக்கான ஒரு திறப்புலா நிகழ்வுன்ற புகைப்படம். அதோட காவல்துறைக்கு அந்த காலத்திலேயே உங்களோட வாகனத்தின் வேகத்தை அளக்கிறதுக்கும் அவையில் ஒரு கருவி ஒன்று வச்சுருந்தவையில் அந்த டைம்லேயே. ஓகே, தொடர்ந்து அவையில் என்னென்ன கல்லூரிகள் கட்டி கொடுத்தவையல் என்றும் நாங்கள் காட்டியிருக்கிறோம். சட்டக்கல்லூரி, அதோட தமிழ் ஊடக அறிவியல் கல்லூரி என்று கிடைத்த படங்கள் இவ்வளோ தான். நான் அவையில் இன்னும் செய்து கல்லூரியில் இருந்தது. இதில் காலநிலை அவதானிப்பு நிலையம், அது மற்றது மற்ற அனைத்து நடுவ பணியினத்தின் ஒரு கடிதம், ஒரு பகுதி எடுத்துருக்கிறோம். இது வந்து வாணிபம் என்னென்று அவியல் வருமானம், என்னென்று அவியல் வருமானத்தை ஈட்டினவியல் என்ற வழியையும் நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இது வந்து வங்கியின் புத்தகம். இதில் இது தமிழ வைப்பகம் தான், ஒரு கிளிநொச்சியில். இது பாண்டியன் சுவைட்டு, இது பாண்டியன் சுவைட்டு, அதே ஒரு சுவையகம். அதுக்குரிய சிட்டை, உணவுப் பொருளின் சிட்டையா சிட்டை, அதின் விளக்கமும் தொகையும் தமிழ்லேயே இருக்குது. இல்லை, நாங்கள் கணினிமயப்படுத்தப்பட்ட சிட்டையா. இது வந்து 2003ஆம் ஆண்டு நாங்கள் அது செய்திருந்தது. இது வந்து இதுதான் வரவு சிட்டை, அதாவது பணம் பெறும்போது பெற்றுக்கொள்ள உறுதிச்சான்று. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க தமிழில் தான் இருக்குது. இது வந்து சேரன் குளிர்காலி, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சுவையான ஒரு குளிர்காலி. குளிர்காலி என்றா ஆங்கிலத்தில் ஐஸ்கிரீம். அதோட நிற்காம எங்களோட இயற்கைக்கும் இயற்கை வளமும் வளரணுமெண்டு 2 கோடி பனை நடணுமென்று ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்தவையல். அதையும் நடைமுறைப்படுத்தி 2 கோடி பனையும் நட்டவையல். ஏனென்றால் நாங்களும் எங்களோடு சேர்ந்து இயற்கையும் வளர்ந்து தமிழீழம் வளரணுமென்று. இது வந்து வனவள பாதுகாப்பு பிரிவின்ற ஒரு கிடைச்ச ஒரு தடயம் உண்டு. வனவள பாதுகாப்பு பிரிவுண்டா உங்களுக்கு
எங்களோட வனவளத்தை பாதுகாக்கிறதும் அதை காடை வளர்த்து கொள்றதுக்குமான ஒரு பிரிவு தான் அது. அடுத்தது இது வந்து தமிழில் தேசிய அடையாள அட்டை, ரைட். இது வந்து உள்ளக பாதுகாப்பு படையின்ற ஒரு உறுதிப்படுத்துகிற அட்டை. உள்ளக பாதுகாப்பு படையின்னா மக்கள் கட்டமைப்புக்குள்ள உள்ள ஒரு பாதுகாப்பு உறுப்பினருக்கான அட்டை. மற்றது வந்து இது ஒவ்வொரு படையணிகளின் படங்களும் அவைய சின்னங்களையும் போட்டிருக்கிறோம். இது வந்து விடுதலை புலிகளின் ஒரு தகடுன்றால் அவை ஒரு போராளியின் அடையாளப்படுத்துறதுக்காக காட்டியிருக்கிற கழுத்தில், இடுப்பில், கையில் 3 இடத்தையும் இருக்கும். ஒரு அவைய அதில் எங்களுக்கு கிடைச்ச இதுதான் இலக்கத்தகடு. அடுத்தது இதில் வந்து தமிழீழ இராணுவத்தின் வான்படை தளம் அதிண்ட ஒரு மாதிரி நாங்கள் செய்ய முயற்சி செய்திருக்கிறோம். அதுவும் இந்த தலைப்போட இணையும். இந்த வான்படை தளத்தில் இருக்கிற எல்லா வானூர்திகளும் இது வந்து படையணின்ற புகைப்படங்கள். இது கடற்புலின்னு. இது வந்து ஒரு துணைப்பட ஒரு போராளின்ற புகைப்படம். இது வந்து எல்லைப்படை போராளிகளை களமுனைக்கு செல்கிற ஒரு காட்சியை. மற்றது இது வந்து மக்கள் படை பயிற்சி வழங்குகிற ஒரு காட்சி. இது ஒரு மகளிர் படையணின்ற புகைப்படங்கள். இதுவும் அதே போல தான் படையணியின் புகைப்படங்களும். இது வந்து தமிழ் இராணுவ தொழில்நுட்ப பிரிவில் அவையிலால் உருவாக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு கவச வாகனம். இது விடுதலை புலிகளின் வேகப்படகு. இது அவையிலால் உருவாக்கப்பட்டது. மேலும் சொல்லுங்கள் இதை பற்றி. இதில் நாங்கள் தமிழீழத்தில் இருக்கிற தொழில்நுட்பத்துறையை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கிறோம். உதாரணத்துக்கு இந்த நீர்மூழ்கி கப்பல் வந்து அவையில தாங்களாக உருவாக்கின நீர்மூழ்கி கப்பல். அதோட தமிழீழ கல்வி கழகத்தை பற்றியும் தமிழீழத்தில் தமிழ் வளரணும், அதோட ஆங்கில அறிவும் வளரணும் என்ற முயற்சியோட அவையில் கல்வியையும் வளர்க்க முயன்றவையில். இந்த புகைப்படங்கள் வந்து தமிழீழ நீதிமன்றம், தமிழீழ நீதியை பற்றியான புகைப்படங்கள். இதில் உதாரணத்துக்கு இது தமிழீழ மாவட்ட நீதிமன்றம் கிளிநொச்சி, அதுண்ட புகைப்படம். இதில் தமிழ் மாணவர்கள், சட்டக்கல்லூரியில் படிக்கிற தமிழ் மாணவர்கள். அதோட இது மேன்முறையீட்டு நீதிமன்றம். வழக்கறிஞர்களோ சட்டக்கல்லூரியில் படித்து முடித்த மாணவர்கள். அதோடு நாங்கள் இதில் ஒரு நீதிமன்றத்தின் மாதிரி ஒன்று செய்ய முயற்சிட்டு இருக்கிறோம். இது உயர் நீதிமன்றத்தின் ஒரு மாதிரி. அடுத்ததாக நாங்கள் தமிழீழத்தில் இருந்த புனர்வாழ்வு கழகங்களை பற்றி பார்ப்போம். அடுத்த 3 புகைப்படங்களும் அதை பற்றி தான். டிஆர்ஓ என்ற ஒரு தமிழீழ புனர்வாழ்வு கழகம் என்ற ஒரு என்னன்னு சொல்கிற தொண்டு நிறுவனம் ஒன்று இயங்கி கொண்டிருந்த தமிழீழத்தில். இதில் வந்து உதாரணத்துக்கு முஸ்லீம் இல்லை, இது மகளிர் அரபு கல்லூரிக்கு டிஆர்ஓவால் நிதி உதவி வழங்கப்பட்டதுக்கான ஒரு அரபி மொழி படிப்பதற்கான உதவிகள் டிஆர்ஓவால் உதவி வழங்கப்பட்டது. அதோட கீழேயும் சிங்கள மொழி கலாச்சார கல்வி நிலையமும் இருந்தது, அதையும் தெரிஞ்சு கொண்டு படிக்கிறதுக்காக. இது வந்து அங்கே இருந்த மாவீர துயிலுமில்லங்களும் எங்கெங்கே இருந்த எண்ணிக்கையும் അതിൻ്റെ വിവരങ്ങൾ.
அடுத்ததாக இதில் இனிய வாழ்வு இல்லம், செந்தளிர் சிறுவர் இல்லம் போன்ற மற்ற இனிய இல்லங்களும் இதில் புகைப்படமாக இருக்குது. உதாரணத்துக்கு செந்தளிர் சிறுவர் இல்லம் வந்து மாவீரர்களின் இப்போ போராளிகளின் சிறுவர்களுக்காக ஒரு நிறுவனம் உண்டு. அவைகளுக்காக அப்படித்தானே அவையின் பிள்ளைகளை பராமரிக்க ஒரு அதோட இனிய வாழ்வு இல்லம் வந்து கண்டறியாது, காது கேட்காது, செவிப்புலனற்ற ஆக்களுக்காக இப்படி ஒரு இல்லம் அமைச்சு அதில் அவையில் விவசாயம் செய்து அதில் வர லாபத்தை இந்த இல்லத்தில் இருக்கிற ஆக்களுக்காக அவையில் எடுப்பினோம். இது வந்து வெண்புறா, அதாவது செயற்கைக்கால் செய்யும் நிறுவனம் இப்படி அங்கே இருந்தது. ஓகே. அடுத்ததாக அன்புச்சோலை மூதாளர் பேணலாம். வயது போன ஆக்கள் வந்து அவைகளுக்கு பராமரிக்க ஆக்கள் இல்லையென்றா அவைகள் அன்புச்சோலையில் அவைகளுக்கான எல்லா வசதிகளும் செய்து கொடுத்து அவைகளையும் பராமரித்து அடுத்து செஞ்சோலை வந்து சிறுமிகளுக்கு மட்டும், பெண் பிள்ளைகளுக்கு மட்டும். காந்தரூபன் அறிவுச்சோலை ஆண் பிள்ளைகளுக்கு. இது நவமறைவு கூடம். இது வந்து போராளிகளுக்கான காயப்பட்ட போராளிகளை பராமரிக்கிறதுக்கான இடம். இது கூட இது சொல்லும். இது வந்து தமிழில் அரசியல் துறையின் கட்டமைப்பு. என்னென்ன பிரிவில் என்னென்ன இதுகள் இருக்குன்னு அதோட இது கடைசியாக மாவீரர் துயிலும் இல்லம் ஒரு மாதிரி ஒன்று செய்ய முயற்சித்திருக்கிறோம். அதுக்கு பின்னால் முதலாக மாவீரரான அவையின் பேரையும் புகைப்படமும் பின்னுக்கு இருக்கும். ஒவ்வொரு பிரிவிலையும் முதலாக மாவீரரான நன்றி. விழி வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.